ஓகே. ஸோ நாங்கள் 30 எம்சிக்கு முடிச்சிடணும். ஸோ 31லேருந்து நாங்கள் பார்க்கணும். பட் இந்த 31வது கேள்வி வந்து கொஞ்சம் நல்ல கேள்வி உண்டு. என்னென்னா இதில் வந்து தந்த தரவுக்கு தான் நாங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த இது விட இதுக்கு வருகுது, அப்போ அப்படி கேட்டிருக்கோம் இப்படி கேட்டிருக்கோன்னு சொல்லி மிச்சம் யோசிச்சப்படா என்னென்னா இதில் வந்து இங்கே உங்களுக்கு என்ன தந்திருக்கு, அமுக்கம் பீன்னு சொல்லி தந்திருக்கு. ஓகே, ஆல் ரைட். இங்கே வந்து என்ன தந்திருக்கு, அமுக்கம் 4 பீன்னு சொல்லி தந்திருக்கு. V0 வேணும் தந்திருக்கு. இந்த குறுக்கோட்டு உறுப்பு 4A, இந்த இடத்துல A. நல்லா யோசிச்சோம். தொடர்ச்சி சமன்பாடுன்னு சொல்லுவது A1 V1 சமன் A2 V2 திணிவு காப்பு விதி. இது பிசுக்குமை உடைய திரவம்னாலும் சரி பிசுக்குமை அற்ற திரவம்னாலும் பயன்படுத்த இயலும். அப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல உள்ள வேகத்தை கண்டுபிடிச்சாலும் 4V0ன்னு சொல்லி இது உங்களோட கரெக்ட், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த கேள்வியில் எங்கேயும் செல்லல இந்த திரவத்தில் பிசுக்குமையை பற்றி. நெருக்கும் தாவற்றன்னு தந்திருக்கு. ஏன்னா நெருக்கும் தாவற்ற அமுக்க முடியாத பாய்க்கு மட்டும்தான் தொடர்ச்சி சாம்பாடு யூஸ் பண்ணிடும். பிசுக்குமை உடையதாக இருந்தாலும் சரி பிசுக்குமை அற்ற இருந்தாலும் தொடர்ச்சி சாம்பாடு பயன்படுத்தலாம். அப்போ இது பிசுக்குமையுடைய பாயாக இருந்தால் உங்களுக்கு தெரியணும் நல்லாவே பெர்னோள்ளியின் கோட்பாடு சொல்லி சக்தி காப்பு தத்துவம். இதில் நீங்கள் எழுதுறது இந்த P + ½ ρV² + h ρg அலகு கணக்கான சக்தின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ஒரு சக்தி காப்பு தத்துவம். ஆகவே பிசுக்குமையோட திரவம் என்னென்னா இங்கேயும் சக்தி, அதாவது நான் இந்த இடத்துல XYன்னு மார்க் பண்ணால் XYலையும் சக்தி சமனாக இருக்கும் எப்பன்னு சொன்னால் எக்ஸ்லையும் வைலையும் எனர்ஜி சமனாக இருக்கும் எப்பன்னு சொல்லி சொன்னால் பிசுக்குமை அற்ற திரவமாக இருந்தால். பட் இங்கே அப்படி ஒரு வேர்ட் செல்லத்தால் எனக்கு செல்லும் ஏல இருக்க சக்தி, அதாவது எக்ஸில் இருக்க சக்தியை விட வயலில் இருக்க சக்தி அலகுகளுக்கான சக்தி வந்து குறைவாக தான் இருக்கும். பிசுக்குமை உடையதுன்னு சொன்னால் இங்கே என்ன இருக்கும், வேஸ்டேஜ் ஆகும். அப்போ எனக்கு செல்லும் 4P + ½ ρV0² பெருசி P + ½ ρ 16 V0² என்ன வர்க்கிச்சோணுமே. ஸோ 3P பெரிது 15/2 ρ V0². அப்போ P பெரிது 5/2 ρ V0². நல்லா யோசிச்சுக்கோங்க, இது சக்தி காப்பு தத்துவம். அப்போ சக்தி எப்போ மாறலியாகும் சொல்லி சொன்னால் பிசுக்குமே அற்றது. ஏன்னா பிசுக்குமைன்னு சொல்லி திரவத்தால் ஏற்படுது தடை விசை, அதாவது உராய் விசை மாதிரி திரவ படைகளுக்கு ஏற்பட தடை விசை. அப்போ தடை விசை காரணமாக என்ன நடக்கும், சக்தி லொஸ் ஆகும். ஆகவே பிசுக்குமையுடைய திரவங்களுக்கு பெர்னோள்ளியின் கோட்பாடு செல்லுபடியாகும்னு சொல்லுது இதுக்குத்தான். ஸோ இது பேசிக் கிளியராக இருந்தால் படித்த டைமில் அந்த பேசிக் ஒழுங்காக கிளியராக படிச்சிருந்த பிள்ளைக்கு ஓகே, இல்லாத பிள்ளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் இருக்கும் இந்த கேள்வியில். ஓகே ஃபைன். ஸோ 32க்கு வருவோம். நாங்கள் 32வது எம்சிக்யூவை பாருங்க. 32வது எம்சிக்யூ ஒரு தடை ஒன்று இருக்குது, இங்கே பேட்ரி ஒன்று இருக்குது, இங்கால ஒரு தடை ஒன்று இருக்குது, இங்கால ஒரு தடை ஒன்று இருக்குது. இது குறுக்க 0.5 ஆம்பியரை அனுப்புவாங்க, அது நேரம் 0.5 ஆம்பியர் வருகுது. நடுவில் கல்வனமானி இருக்குது, தடையுடைய கல்வனமானி. ஸோ இது R தான் இங்கே கேள்வி. இது 40 ஓம், இது 20 ஓம், 2 வோல்ட். கேள்விஸ் எல்லாம் புறக்கணிக்கத்தக்க தடையுடைய கல்வனமானி. இது மையப்பூச்சி கல்வனமானியா. இது பூச்சிய திரும்பலை காட்டுச்சான். அப்போ இது பூச்சிய திரும்பலை காட்டு மீன் வந்து இதுக்குள்ள கரண்ட் போக இல்லை, இதுக்குள்ள கரண்ட் ஒன்று ஃப்ளோவாக இல்லை. அப்போ அர்த்தம் இந்த புள்ளிலையும் இந்த புள்ளிலையும் இப்போ நான் XYன்னு எடுத்தால் ரெண்டுலேயும் அழுத்தம் சமன். அப்போ அழுத்தம் சமன்ன்றதால தான் கரண்ட் போகல. அழுத்தம் சமன் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக கல்வனமானிக்கு அழுத்த வேறுபாடு இருக்கும், தடை ஒன்று இருக்கும், மின்னோட பாய்ச்சல் ஒன்று இருக்கும். அப்போ நான் இந்த இடத்த புவி தொடுப்பு செய்ய, அப்போ இது குறுக்க 2 வோல்ட் வரும். அப்போ எக்ஸ்லேயும் அழுத்தம் சமன்னா இது குறுக்க அதே 2 வோல்ட் தான் இருக்கணும். அப்போ இது குறுக்க 2 வோல்ட் வரணுமா இருந்தால் மின்னோட்டம் வந்து இது குறுக்க 0.1 ஆம்பியர் இருக்கணும். ஏன்னா மின்னோட்டம் இங்கே இருந்து இங்கே தான் போகும். அழுத்தம் கூடின புள்ளி எக்ஸை கண்டு தானே, இங்கே அழுத்தம் கூட எக்ஸுக்கே, அப்போ வைக்கும் அழுத்தம் கூடவே, அப்போ கரண்ட் இங்கே இருந்து போகும் 0.1. அப்போ இதுக்குள்ளாலேயும் 0.1 ஆம்பியர் வந்திருக்கணும். அப்போ இது குறுக்கையும் 4 வோல்ட் அழுத்த வேறுபாடு இருக்கணும். ஆகவே இதுக்கு குறுக்காலையும் 4 வோல்ட் இருக்கணும். அப்போ இங்கேனால 0.1 வந்திருந்தா இனி 0.5 வந்திருக்குண்டா இது குறுக்க 0.4
ஆம்பியர் போயிருக்கணும். கேச்சோட விதி ஒரு சந்தியை நோக்கி வர மின்னோட்டமும் பிரிஞ்சு போகிற மின்னோட்டமும் சமன். அப்போ இங்கனால 0.4 ஆம்பியர் போயிருக்கணும். ஆகவே ஆர்ட பெருமானம் என்ன சொல்லி பார்த்தா 4/0.4 V/I. ஆகவே 10 ஓம்னு சொல்லி வரும். ஆர்ட பெருமானம் 10 ஓம். நல்ல கேள்வி உண்டு. நிதானமாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே ஃபைன். ஹைர் ஓகே, நான் இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். 33வது MCQவை. ஸோ இந்த 33வது MCQ கேட்ஸ். இந்த கேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நொட் கேட் வருகுது. அதில் ஏன்னு சிலது இன்புட்டாக கொடுத்து அதை கொண்டு வந்து ஒரு நண்டு கொடுத்துருக்கு. அதே நேரம் இதே இன்புட் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே இன்னொரு நொட் கேட் வருகுது, அது ஒரு நண்டு கொடுத்துருக்கு. இங்கால என்ன செஞ்சுருக்குன்னா இன்னொரு நன் கேட் அவுட்புட்டை இதுக்கு இன்புட் பண்ணி வச்சுருக்கு. இதில் அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த நான் கேட்டுக்கு இன்புட்டாகவும் இங்கால பிஏயும் இன்புட் பண்ணி வச்சுருக்கு. இதில் இந்த வாரம் தான் அவுட்புட் எஃப். இப்போ நீங்கள் பாருங்க, இங்கனைக்கு ஏ கொடுத்தா உங்களுக்கு இன்றைக்கி ஏ பார் வரப்போகிற ஏ. அப்போ இதுவும் ஏ பார். ஏ பாரும் பெருக்கி நான் வரேன் ஏ பார், அதை பார் பண்ணி நான் வரது ஏ. இந்த இடத்துக்கு வரப்போகிற ஏ. சரி, ஸோ இப்போ இங்கே வர்றது அப்போ ஏ. அப்போ இங்கே ஏ டாட் பீட பார். அப்போ இங்கேக்கு வரப்போது ஏ டாட் பீட பார் இங்கனைக்கு ஏ. அப்போ எஃப்ண்டு சொல்லு ஆள் தார்னு சொல்லி கேட்டால் ஏயும் ஏ டாட் பீட பாரையும் முழுவதும் பார் பண்ண சொல்லியிருக்கு. இதுதான் எஃப். அப்போ உங்களுக்கு தெரியும், நான் இங்கே எழுதியேன் எக்ஸ் டாட் ஒய் முழுவதும் பார். நான் எனக்கு எப்படி எழுதலும் எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பார். அப்போ இந்த இடத்துல எழுதலும் ஏ பார் ப்ளஸ், நான் ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே ஒரு கோவையாக எடுக்கேன், பார் ட பார். அப்போ டபுள் பார்னு சொன்னால் அது இல்லாமல் போகும். அப்போ ஏ பார் ப்ளஸ் ஏ டாட் பி. இதுதான் எஃப்ஆக இருக்க போகுது. ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ இதில் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரியும் நாட் கேட் நன் கேட். இது அப்படி எங்களுக்கு நன் கேட் நாட் கேட் நன் கேட். ஓகே சாரி நோ கேட் நன் கேட். இது ரெண்டையுமே எங்களுக்கு நாட் கேட்டாக யூஸ் பண்ண ஏழும்னு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்றைக்கும் போட்டிருக்க ஒரு நாட் கேட் தான். சரி தானே? ஸோ உங்களுக்கு குழப்பதுக்கு இப்படி காட்டியிருக்கு. பட் கேள்வி சிம்பிளான ஒரு கேள்வி. ஹைர், நான் இப்போ அடுத்த கேள்வி இப்போது 34வது. ஸோ 34வதில் ஒரு படம் ஒன்று உங்களுக்கு கிளியராக தந்துட்டு அந்த படத்தில் கேள்வியை கொண்டு போகிறான். எப்படின்னா இந்த இடத்துல Q3ன்னு ஒரு ஏற்றம் இருக்குது. இங்கே ஒரு காவியை காட்டியிருக்கான் உங்களுக்கு. இங்கே Q1ன்னு ஒரு ஏற்றம் இருக்குது. இங்கால ஒரு காவியை காட்டியிருக்கான். இங்கே Q2 இங்கே சிறுசாகவும் இது பெருசாகவும் காட்டியிருக்கான். இப்போ இது எல்லாத்துக்கும் இடையில தூரம் எப்படி இருக்குன்னா சமனாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு விளங்குது Q1ம் Q2ம் தள்ளுபடியால் Q1, Q2 தள்ளுபடியால் ரெண்டுமே ஒரே ஏற்றத்தை கொண்டு இருக்கணும். ஒன்று ப்ளஸ் இல்லைன்னா மைனஸ். ஏன்னா தெரியும் எனக்கு Q3 வந்து Q1ஓடையும் கவருது Q2ஓடையும் கவர்னுச்சுன்னா ஆப்போசிட்டாக இருக்கணும். இது ப்ளஸ்னா Q3 மைனஸாக இருக்கணும். இது மைனஸ்னா Q3 ப்ளஸ்ஸாக இருக்கணும். சரிதானே? இதுதான் இன கான்செப்ட். இதுக்கு ஆப்போசிட்டாக வரணும். அப்போ ஆன்சரில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏற்றத்தொன்னா கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே நேர் அங்கே மறைன்னு வந்திருக்கணும். இல்லாட்டி இங்கே மறை அங்கே நேர்னு வந்திருக்கணும். அப்போ ஒன்றாவது வச்சு கொள்ளையிலும், எங்களுக்கு ரெண்டாவதையும் வச்சு கொள்ளையிலும், மூணாவதும் ஓகே ஃபைன், நாலாவதும் ஓகே, அஞ்சாவதும் ஓகே எல்லா ஆன்சரும் இல்லை ஓகே. இல்லை சாரி, ரெண்டாவது ஆன்சர் ரிஜெக்ட் பண்ணேலும், ரெண்டாவது ஆன்சர் ரிஜெக்ட் பண்ணேலும். மற்ற ஆன்சர்ஸ் எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யலும் வச்சுக்கொள்ள ஏலும். ஏன்னா மற்றதெல்லாம் ஆப்போசிட்டாக தானே எல்லாம் வந்திருக்கு. ஸோ அது சுட்டி. இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, இந்த Q1ம் Q2ம் சமனாக இருந்திருந்தால் ஏன்னா எல்லாத்துக்கும் தூரம் ஏதானே. இந்த Q3ல் அனுபவித்த விசைகள் ரெண்டும் Q1ஆல் ஏற்பட விசையும் Q2ஆல் ஏற்பட விசையும் எப்படி இருக்கும்னு சொன்னால் சமனாக இருக்கணும். ஆனால் சமன் இல்லை, வித்தியாசமாக இருக்குது. ஏண்டா உங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் நான் உங்களுக்கு F1 இதை நான் F2ன்னு எடுக்கேன்டா. F1 வந்து Q1 Q3ங்கில் 4πε0 A இருக்கும். F2 வந்து Q2
Q3ங்கில் 4π A இருக்கும். அப்போ வித்தியாசப்பட்டால் Q2வும் Q1 தான். அதில் பார்த்தீங்கன்னா F1 பெருசாக இருக்குது F3 நீங்கள் படத்தை பாருங்க கிளியராக வழங்கும். அப்போ F1 பெரிதாக இருக்குது F2 சொன்னால் டெஃபினெட்லி செல்லும் Q1 செல்லு விசை ஏற்றம் Q2 பெருசு. Q1 Q2 எப்படி இருக்குது பெருசாக இருக்குது. அப்போ Q1 Q2 நாங்கள் இந்த இடத்துல ஒப்பிட்டுட்டோம். அப்போ அடுத்தது வந்து Q3 ஒப்பிடணும். ஓகே, Q3 நாங்கள் ஒப்பிட பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்போ நாங்கள் Q1 Q2 ஒப்பிட்ட பிறகு உங்களுக்கு அதை இந்த இடத்த பார்த்துட்டாலும் கிளியராக கண்டுபிடிச்சலாம். இந்த ரெண்டுலேயும் தாக்க விசைகளை அந்த ஓகே வெயிட் வாய் ஒரு நிமிஷம் பண்ணுங்க. இப்போ ஆன்சரில் வந்து Q1 Q2 பெரிதுன்னு செல்லுதை வச்சுட்டு மற்றெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் மீய போகிற ரெண்டாவதும் நாலாவது. அப்போ அதில் செல்லான் Q1 Q2 ரெண்டுலேயும் ப்ளஸ்ன்னு சொல்லி அவள் கண்டிப்பாக Q3 மைனஸ்ன்னு சொல்லுது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, இப்போ Q3 நாங்கள் ஒப்பிடணும் சொன்னால் Q2 வச்சு தான் நாங்கள் ஒப்பிடணும். Q2 வச்சு நாங்கள் Q3 ஒப்பிட போகிறோம். ஏன்னா Q1 Q2 எங்களுக்கு என்ன பெருசு சிறுசுன்னு சொல்லி தெரியும். அப்போ நாங்கள் இப்போ Q2 ஒப்பிடுன்றதால Q2 Q1 உண்டாக்கின விஷயம் நாங்கள் பார்ப்போம். அது நல்லா பெரிய விஷயம் உண்டு பாருங்க, இங்கே சின்ன விஷயம் உண்டு. அப்போ நான் எனக்கு செல்லையிலும் இந்த விஷயங்களை நான் நேம் பண்ணியேன். இது நான் உங்களுக்கு F1 இதை F3 இருப்பேன். அப்போ F1 செல்லுவது Q1 Q2 இங்கில் 4π இருக்கும். F3 செல்லுவது Q1 Q3 இங்கில் 4π இருக்கும். அப்போ பாருங்கள் F3 சிறுசாக இருக்கே. அப்போ Q2 Q3 எப்படி இருக்குது சிறுசாக இருக்குது. ஸோ Q1 நல்லா பெருசு, அப்புறம் Q2 அப்புறம் Q3 சொல்லி வரணும். ஸோ ஆன்சர் 4th சரியாக இருக்கு. சரியா? ஸோ இந்த காவிகளை வச்சு தான் இந்த கேள்வி, இப்போ 2 கேள்வி நாங்கள் பார்த்தோம், எல்லாம் இந்த காவிகளை குறித்தலை வச்சு கேள்வியை மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா இருக்குது. ஐ ஹோப் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினச்சேன். ஐடியா வந்திருக்கும். நோ ஒரிஸ், 35க்கு மேலே செய்யலாம் போன்னு சொன்னால் ஒரி பண்ண வேணாம். கேள்வி லேசி சிம்பிள் தான், பட் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறதால கொஞ்சம் பயந்து அந்த இதால். பை த வே ஐ ஹோப் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நம்பி இன்ஷா அல்லாஹ். ஓகே, 35வது எம்சிக்கு வருவோம். 35வது என்னென்னா, ஒரு நேர்பாதையில் உள்ள சமிஞ்சை விளக்குகளின் பச்சை விளக்கான ஒளிர்வதை தொடர்ந்து. ஓகே, அப்போ பிடி கிராஃப் ஒன்று தந்திருக்கு. ஸோ நான் இப்போ கிராஃப் வரையணுங்க. ஓகே, சாரி. கிராஃபில் பார்த்தா 0 to 4 இப்படி வந்திருக்கு. அது பிறகு மாறாமல் போகுது. இது ஏக்குரிய கிராஃப். 5 ஐ டோன்ட் நோ இது ஏயோ பியோ தெரியா. நீங்கள் தொடங்கும் போது பியான வித் டைம்ஸ். ஓகே, இது ஏக்குரிய கிராஃப். பீடை வந்து 8 ms மேலே இன்னைக்கு வந்து கோணேரம் மாறாமல் இருந்து அவர் இப்படி போகுது. ஸோ இது 20 முடியுது. இது வந்து 15, இது 8. ஓகே, விடி. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, நேர பாதையில் இயங்கும் சமிஞ்சை விளக்கின் பச்சை விளக்கான ஒளிவை தொடர்ந்து ஏக்கமா பி ஏ ஓய்விலிருந்து ஆரம்பித்து 6 முடிகி இயங்கி மாறா வேகத்துடன் இயங்குகிறது. இயங்க தொடங்கும் போது வாகனம் பி ஆனது அவ்விடத்தில் 8 ms கடந்து அதே திசையில் 5 செகண்டுக்கு அமர் முடிகி 10 செகண்டுக்கும் வீட்டு மாறும். ஓகே, வாகனம் ஏனை விட பி வரைப்பு காட்டுகிறது. பி ஓய்வுக்கு வரும்போது இந்த பின்னு சில வாகனம் ஓய்வுக்கு வர நேரம் ஏ எவ்வளோ தூரம் போயிருக்கும், பி எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லி தான் கேள்வி. அப்போ ஏ போன தூரம்னு சொல்லுவது
இந்த பரப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. ஏ போன தூரம் சொல்லுது இந்த பரப்பு, பி போன தூரம்னு சொல்லுது இந்த பரப்பு. சரிதானே? ஸோ நாங்கள் மிச்சமில்ல கஷ்டப்பட தேவையில்லை. என்ன சொன்னேன்னா சில விஷயத்தை நாங்கள் குயிக்காக செஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. இந்த நான் மார்க் பண்ண வந்து கொமனான பரப்பு. நான் மார்க் பண்ண கொமனான பரப்பு. அப்போ இந்த பரப்பு நாங்கள் ஏன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இது ஏ. சாரி, ஏற்கனவே இருக்கிறதால இந்த பரப்பு பெருமானம் தெரியா நாங்கள் எஸ்ன்னு எடுத்துக்கொள்ளேன் தெரியா. அப்போ ஏசன்ற தூரம்னு சொல்லி நான் டிஏ எடுத்தா இந்த எஸ்ஸோட நான் கூட்டணும் இந்த எக்ஸ்ட்ரா வர இந்த முக்கோணியை தான். அப்போ அது என்ன வரப்போ அறத்தடை அடி வந்து 5, செங்குத்து உயரம் 4, ஸோ 10. அப்போ எஸ் ப்ளஸ் 10 மீட்டர் சொல்லு தான் ஏ போன தூரம். பி போன தூரத்தை நான் பார்க்கின்றால் ஓகே, பி போன தூரத்தை நான் பார்த்தா இந்த க்ரீனில் இருக்குது தானே, இது கொமனாக இருக்குது தானே, அந்த எஸ்ஓட எக்ஸ்ட்ரா வரப்புற இது இந்த இருக்க முக்கோணி. அப்போ அது முக்கோணம் அறத்தர அடி வந்து இங்கே இன்னைக்கு 8, செங்குத்து உயரம் வந்து 5. ஸோ அது வந்து வரப்போது எஸ் ப்ளஸ் 20. அப்போ இப்போ கேட்டது வந்து ரெண்டுக்கும் தூரம் என்னென்னு சொல்லி, அப்போ இது பி வந்து எஸ் ப்ளஸ் 20 போயிருக்கு, ஏ வந்து எஸ் ப்ளஸ் 10 போயிருக்குண்டா ஏ வந்து கொஞ்சம் பின்னுக்கு இருக்கு. ஏன்னா ஒரே இடத்துல இந்த ரெண்டு இயக்கத்தை ஆரம்பிச்சு. அப்போ எஸ்ஸோட ஒரு 10 மீட்டர் கூடுதலாக ஏ போயிருக்கு, பி வந்து எஸ்ஸோட 20 மீட்டர் கூடுதலாக போயிருக்கு. அப்போ ஏ வந்து பிக்கு பின்னால் இருக்குது. எவ்வளோ மீட்டர் பின்னால் இருக்குது? 10 மீட்டர் கேப்பில் இருக்குது. 10 மீட்டர் பின்னால் இருக்குது. இப்படி சிம்பிளாக கண்டுபிடிங்க. ஏன்னா சிலவங்க எக்ஸாம்பிள் என்ன செய்யண்டா எல்லா பரப்பையும் கண்டு பெருமானத்தை கண்டு ஒன்றுலேருந்து என்ன கழித்து இது டைமை அநியாயமாக்கும். சில கேள்விகளில் நாங்கள் குயிக்காக எவ்வளோ டைம் சேவ் பண்ணலுமோ அந்த சைடு நாங்கள் மிச்சம் யோசிக்க வேண்டி வர எக்ஸாம் ஹால்னு சொல்லி வர டைமில். ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க while you are doing the exam. ஓகே, ஸோ 36வது எம்சிக்கு வருவோம். 36வது எம்சிக்கு ஒரு டிரான்சிஸ்டர். ஸோ இங்கே பல்ப் ஒன்று இருக்குது. ஐ ஹோப் இங்கே பேட்ரி உண்டு. ஓகே, ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், எமிட்டர் கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆர்சி, இங்கே ஆர்பி, இதுக்குள்ள ஐபின்னு சில கரண்ட் வருகுது. ஏஸ் விஷுவல் நோட்டேஷன் பிஇசி, இங்கே கியூன்னு சொல்ல ஒரு இன்னொரு பல்ப் ஒன்று இருக்குது. ஐ திங்க் இது பல்ப் ஓ நாட், ஐ டோன்ட் நோ, பார்ப்போம். ஸோ காட்டப்பட்டுள்ளவாறு மின் சுற்றில் பீக்காமா கியூ இரு மின்குமிழ்கள் சரசமாக காட்டப்பட்டுள்ளன. மின்கலம் சுற்றுக்கு தேவையான மின் வளங்களின் போது வலுவுடையதாக உள்ளது. அடி மின்னோட்டம் ஐபிஆயின் பின்வரும் கூற்றுகள் சரியானது அல்லது சரியானவை. இப்போ மொலாக்கள் கூற்றும் ஐபி சாத்தியமான பெரிய மின்னோட்டமாக உள்ள போதோ மின்குமிழ் பி ஒளிரும், அதே சமயம் கியூ ஒளிராது. ஐபி நல்லாவே பெருசாக இருந்தா எனக்கு சில பீட்டா ஐபின்னு சொல்லுவது ஐசி மேக்சிமத்தோட கூட இருக்கும். அதாவது டிரான்சிஸ்டர் வந்து இங்கே நிரம்பல் அடையும். அப்போ நிரம்பல் அடைஞ்சன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வர அவுட்புட், அதாவது விசிஇன்னு சொல்லுவது வந்து ஒன்று 0 அல்லது 0.1 வோல்ட், மிக சின்ன பெருமானம். விசி 0 இருக்கோ மேலும், இல்லாட்டி சின்ன பெருமானம் இருக்கோ மேலும். அப்போ இங்கே அந்த விசிஇயை பற்றி சொல்ல இல்லை. அப்போ உண்மையாகவே ஏ கூற்று அப்படி பெருசாக இருந்தால் இதுக்குள்ளே ஐசி கரண்ட் போகும். இதுக்குள்ளால மின்னோட்டம் போகுமா இல்லையான்னு சொல்லி விசிஇ தான் தீர்மானிச்சு. விசிஇ 0 இருந்தால் போகாது. அதனால சொல்லுங்கள், விசி 0 இருந்தால் டெஃபினெட்லி இது குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு தான், இது குறுக்க வரப்போ அழுத்த வேறுபாடு. ஆனால் தசமொண்டா இருந்தால் கண்டிப்பாக சின்ன ஒரு மின்னோட்டம் ஒன்று இருக்க போகுது, சின்ன குறுகிய மின்னோட்டம் ஒன்று இருக்க போகுது. ஆனால் இதுக்குள்ளால வாரது ஐசி மின்னோட்டம். அப்போ ஐசி இருந்தால் பி ஒளிரும். அப்போ பி வந்து பிரகாசமாக ஒளிரும் செல்லுது, ஓகே. கியூ வந்து ஒளிராதுண்டாலும் ஓகே, ஒளிரும்ண்டாலும் ஓகே. ஸோ என்ன பொறுத்தவரையில் ஒளிரும், அதே சமயம் கியூ வந்து ஒளிராமலும் இருக்கலாம். ஏன்னா விசியை பொறுத்து இருக்குது. ஆனால் பிரகாசம் நல்லா குறவுண்டதால் கியூ ஒளிராதுன்னு சொல்லி நாங்கள் எடுப்போம். சரி, ஓகே. பி கூற்றை பார்த்தா
ஐபி பூஜ்ஜியமான பி கமா கியூ இரண்டும் ஒளிரும். ஐபி பூஜ்ஜியமாக இருந்தால் ஐபி மின்னோட்டம் பூஜ்ஜியம்னா ஐசி வராது. ஆகவே பி வந்து ஒரு நாளும் ஒளிர போகிறதில்ல, பிக்குள்ள மின்னோட்டம் போகல. ஆனால் விசிஇ வந்து முழு அழுத்தத்தையும் எடுக்கும். இந்த இதில் இது விசிசின்னு தான், இந்த விசிசி அப்படியே இருக்கும். அப்போ கியூ வந்து நல்ல பிரகாசமான செய்யும், ஒளிரும். அப்போ ஐபி பூஜ்ஜியம்னு சொன்னால் கியூ வந்து என்ன செய்ய போகுதுன்னா பிரகாசமாக ஒளிர போகுது. ஆகவே கொஞ்சம் நல்லா விளங்கிக்கோங்க இந்த இடத்துல. பி ஒளிரான்னு சொல்லுது பில ஏன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்க போகிறன்றதை கொஞ்சம் பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு 5 வோல்ட் வந்து இதுக்குள்ளே கரண்ட் வரணுமே. அப்போ மின்னோட்டம் பேட்டரியிலேருந்து வந்து இதுக்குள்ளால் வந்து ஆர்சி தடவைக்குள்ளே வந்து அவ்வளோவும் இதுக்குள்ளால் போயிடும். டிரான்சிஸ்டருக்குள்ளே போகிற மின்னோட்டம் தான் ஐசி. இங்கே வார மின்னோட்டம் ஐ, இங்கே வார மின்னோட்டம் ஐ, டிரான்சிஸ்டருக்கு போகிறது தான் ஐசி. அப்போ இங்கே மின்னோட்டம் வரும். அந்த வார மின்னோட்டம் அப்படியே எங்கே வைத்திரும் சொன்னால் இங்காலைக்கு பிரிஞ்சு வைத்திரும், கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளால் போகும். அப்போ பியும் ஒளிர போகுது, கியூவும் ஒளிர போகுது. இந்த டைமில் டிரான்சிஸ்டருக்குள்ள ஒரு மின்னோட்டமும் போகலை, ஐசி மின்னோட்டம் போகலை, ஐபி பூஜ்ஜியமாக இருந்தால் சரிதானே. ஹைர் ஐபியோட எப்பெருமதிக்கும் பி ஒளிரும். ஐபி பூஜ்ஜியமாக இருந்தாலும் சரி, ஐபி பூஜ்ஜியம் இல்லைன்றாலும் சரி, என்ன செய்ய போகுது, பி கண்டிப்பாக ஒளிரத்தான் போகுது. ஓகே, இதை பொறுத்த மட்டும் உண்மையில் சரின்னு சொல்லிச்சேன்னா பியும் சியும் தான் எனக்கு ஆன்சரில் கொடுக்கலாம். ஏண்டா விசிஇயை பற்றி தெரியா. இலட்சியமாக இருந்தேன்னு சொன்னா விசிஇ பூஜ்ஜியமாக இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக கியூன்னு சொல்லி ஒளிராது. ஒரு நேரம் தசம் ஒன்றாக இருந்தால் கியூ ஒளிரும், பிரகாசம் குறைவாக இருக்கும். அதே இந்த இடத்துக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் இந்த கேள்வியை வந்து கொண்டு போயிருக்கலாம், ஒரு டயோட் எல்இடி ஒன்றை போட்டு. அப்படி எல்இடி ஒன்றை போட்டுருந்தா கண்டிப்பாக எனக்கு செல்லும் கியூ குறுக்கு அந்த எல்இடிக்கு முன்முக தேவையான அழுத்தம் கிடைச்சாதால் ஒளிராதுன்னு சில விஷயத்தை பற்றி யோசிச்சலாம். ஒரு தடை ஒன்றும் எல்இடி ஒன்றும் போட்டுருந்தேன்னு சொன்னால் யோசிச்சிருக்கலாம். பட் மின் குமிழ்டத்தால் சின்ன பிரகாசம் ஒன்று இருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா சின்ன அளவு மின்னோட்டம் ஒன்று போகும். ஸோ அதை நாங்கள் புறக்கணிச்சா ஏயும் சரியாக இருக்கும். ஸோ 5வது ஆன்சர் ஓகே ஃபைன். பட் அந்த விசியில் பெருமாள் தங்கியிருக்கு. ஓகே, ஒரிஜினல் ஃபைனலில் சம்டைம் அதை பற்றி பேசியிருப்பான் விசியை பற்றி. ஓகே, ஸோ ஐ திங்க் இது கிளியராக இருக்கும் உங்களுக்கும். ஸோ நீ இஷ்யூஸ்னால் யூ கேன் டிரெக்ட் மீ, நோ ப்ராப்ளம். 37வது கேள்விக்கு வருவோம். 37வது கேள்வி என்னென்னா, விக்கும் கியூக்கும், கியூ வந்து நல்லா பார்த்துக்கோங்க மைக்ரோ கூலமில் இருக்குது. கிராஃப் ரெண்டு தந்திருக்காங்க. ஒன்று 500, அதாவது 500 800, இதுங்க 500, இங்கே 80. இங்கே ஒன்றும் தந்தில்லை, நான் இதனே வீண்டு செல்லு எடுக்கேன். இந்த கேள்வி என்ன செல்லுன்னு சொன்னால், சமாந்திரமாக இணைக்கப்படும் சந்தர்ப்பத்திலையும் அழுத்த வேறுபாடு எப்படி மாறுதுன்னு சொல்லி காட்டியிருக்கு. அடுத்து வந்து தொடராக இருக்கிற சந்தர்ப்பத்தை காட்டியிருக்கு. அப்போ தொடராக இருக்கிறதும் குறைவாக தானே வரப்போகுது. அப்போ இது கண்டிப்பாக தொடர்நிலைக்குரியது. தொடராக இருக்கிறதும் கண்டிப்பாக சமலுக்குள்ளும் குறையும், சமாந்திரம் இருக்கிறதுலும் கூட இருக்கும். அப்போ சமாந்திரத்துக்குரியது. அப்போ சமாந்திரத்தில் C1 + C2 ரெண்டரை கொள்ளளவு நாங்கள் எடுத்தால் C1 + C2. அப்போ சமன் 500 கீழ் வி படித்திறன். ஏன்னா Q சமன் CV கிராஃப்ட படித்திறன் வந்து உங்களுக்கு என்ன தரப்போகுது, சி கொள்ளளவு தரப்போகுது. எனக்கு அந்த வி தெரியா, உண்மையில் அந்த இடத்துல வி வந்திருக்கணும். சப்போஸ் ஐ திங்க் அதை தராட்டியும் பிரச்சனை இல்லை, வீடியோ எடுக்கலாம் எங்களுக்கு. அப்போ C + C2. அடுத்தது வந்து 1/C1 + 1/C2 சமன். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சி வந்து இந்த சமலு கொள்ளளவு வந்து 80 கீழ் வி, ஆனால் எங்கால வரப்போகிறது 1/C. அப்போ 1/Cன்னு சொல்லிச்சேன்னா எனக்கு அந்த சாப்பாடு எழுதையில் வியின் கீழ் 80, வியின் கீழ் 80ன்னு வரப்போகுது. வி நான் போட்டது இது 3ஆம் சாப்பாடு, 2ஆம் சாப்பாடு. அப்போ இந்த 2ஆம் சாப்பாடு நான் என்ன கொஞ்சம் மாற்றிக்கொள்ளேன். எனக்கு இது எழுதினேன் C1 + C2 கீழ் C1 C2 வியின் கீழ் 80. இதுதான் 2ஆம் சாப்பாடு. ஸோ அது ஏண்ட லேசிக்காக நான் மாற்றிக்கொள்வேன். இப்போ நான் என்ன திரும்ப செய்ய, 1ஆம் சாப்பாடு 2ஆம் சாப்பாடையும் பெருக்கினா C1 C2 ரெண்டும் பெருக்கப்பட்டு வர்க்கமாகும், கீழே C1 C2 ஆகும். அங்கே வியும் வெட்டுப்பட்டு உங்களுக்கு 500 கீழ் 80 வீடு வர போகுது. ஐ திங்க் சுருக்கினா 25 கீழ் 4 வரும்.
அப்போ 25/4ன்னு சொல்லுது. இது 1 இருந்தால் இது 4 இருந்தா ரெண்டையும் பெருக்கினோம் சொன்னால் 4 வரும். ஃபைன். சேம் கூட்டினோம் சொன்னா 1 + 4ன்னு சொல்லி கூட்டி வர்க்கிச்சோம்னு சொன்னா அப்படியோ 25 வர போகுது. அப்போ இது 1க்கு 4. அப்போ C1க்கு C2 விகிதம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டால் 1க்கு 4 விகிதத்தில் இருக்கணும். C1க்கு C2 விகிதம் 1க்கு 4 விகிதத்தில் இருக்கணும். அப்போ ஆன்சரில் வந்து சூட்டபுளாக இருக்கிறது வந்து 3வது மட்டும். ஒரு நேரம் இப்படித்தான் கேள்வி ட்ரிக்காக கேட்டிருந்தேன்னு ஓகே ஃபைன். அதர்வைஸ் ஒரு சம்டைம் இங்கே பெரும்பாலும் மிஸ் ஆகிருக்கும் சான்ஸ் இருக்குது. வி டோன்ட் நோ, எங்களுக்கு தெரியாது அதை பற்றி. பட் பை த வே ஆன்சர் எங்களுக்கு எடுக்கக்கூடியதான் இருக்குது, ஆன்சர் எடுக்க இயலாமல் இல்லை. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நான் நினச்சேன். ஸோ நான் இப்போ அடுத்தது 38வது MCQ ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, தரைக்கு அண்மையில் உள்ள காற்றின் வேகமான தரையிலிருந்து உயரத்துக்கு நேர்வீத சமனாக மாறுகிறது. ஓகே, அப்போ ஃப்ளோர் இருக்குது, இதில் இந்த உயரத்தோட போகிற நேரம் சரிதானே, காற்றோட வேகம் வந்து ஒரு காற்று இப்படி வீசுதுன்னு சொன்னா இந்த இதில் இந்த திசையில் அந்த வேகம் வீணு சொன்னால் அந்த வேகம் வந்து உயரத்துக்கு நேர்வீத சமன் சில வேர்டு சொல்லுவான். ஒரு காற்று விசையாளி காற்றின் இயக்க சக்திக்கு மாறா பின்னம் ஒன்று மின் சக்தியாக மாற்றுகிறது. அப்போ இயக்க சக்தியை அப்படியே மின் சக்தியாக மாற்றுதான். ஓகே, குறித்த விசையாளி தரைக்கு மேலே 10 மீட்டர் உயரத்தில் பொருத்தப்பட்ட போது பிறப்பிக்கப்படும் வலு 15 கிலோவாட்ஸ் ஆயின் 20 மீட்டர் உயரத்தில் உள்ள போது பிறப்பிக்கப்படும் வலு யாது? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் காற்றாடி ஒன்று நாங்கள் எடுத்துன்னு சொன்னோம்னா ஒரு செகண்டில் படுக திணியும். இப்போ எங்களுக்கு காற்றாடி ஒன்று எடுத்து சக்தியை காணணும். இயக்கப்பாட்டு சக்தி நாங்கள் 1/2 mv². அப்போ வலுன்னு சொல்லி வரைச்சலம் வந்து நாங்கள் இங்கே 1/2 m/tv². அப்போ நீங்கள் இதில் ஹைட்ரோவில் படிச்சிருப்பீங்க, ஒரு செகண்டில் படுக திணிவுன்னு சொல்லுது VA ρ × v². அப்போ இங்கே வரப்போது 1/2 a ρ v³. 1/2 a ρ v³. அப்போ இதுதான் உண்மையில் வலு. சாரி, இது வலு. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஏற்கனவே நோட்லேயும் ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க ஐ திங்க். அப்போ வலு வந்து வேகத்திர கணத்துக்கு நேர்வே சமன். வலு வேகத்திர கணத்துக்கு நேர்வே சமன். அப்போ 15 செல்லுது, ஆனால் வேகத்திர கணம்னு சொல்ல எச்சு. அப்போ எனக்கு இது என்ன இருக்குண்டா மாற்றலும் வலு நேர்வே சமன் எச் கணம். 15 செல்லுது 10 கணத்துக்கு நேர்வே சமன். இப்போ 20 இருக்க நேரம் எனக்கு அது அப்படியே 20 கணம்னு சொல்லி எழுத இயலும். அப்போ இப்போ பியின் கீழ் 15 சொல்லி செல்லுகிறது, 20 கீழ் 10 முழுவதன் கணம். அப்போ 2 கணம் சொல்லுது 8. அப்போ பி வந்து 15 தர 8ன்னு சொன்னால் 120 கிலோ வாட்ஸாக இருக்கும். அப்போ 120 கிலோ வாட்ஸ்ன்னு சொல்லுது தான் பவராக இருக்க போகுது. ஸோ கேள்வியில் எல்லா விஷயத்தையும் தந்துட்டு உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியுமா இல்லை எடுக்க தெரியுமான்னு சிலத்தையும் டெஸ்ட் பண்ணி கேள்வியை மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி உண்டு. நான் நம்பி நீங்களும் கிளியராக செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லி. ஆல்ரைட், நாங்கள் அடுத்த கேள்வி இப்போம் 39வது MCQ பார்ப்போம். நிலைக்குத்தச்சு பற்றி பூமி சார்பாக இடஞ்சுழியாக ஒமேகா கோணத்து சுழற்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒப்பமான கிடை மேற்பரப்பை கொண்ட, இதை அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு வேர்டு இருக்குது, பூமி சார்பாக. அப்போ ஒரு கிடை மேற்பரப்பை கொண்ட வட்ட மேசை உண்டு. பூமி சார்பாக என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒமேகா வேகத்தில் சுழற்சி அடைஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் பூமி சார்பாக தான் எல்லாம் பார்க்க. ஸோ அதே நேரம் ஒமேகா வேகத்தில் சுழற்சி அடைந்து கொண்டு இருக்குது இடஞ்சுழியாக. ஸோ அப்போ இடஞ்சுழின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இங்கால திசையில் வரப்போகுது. இது அப்படி நீங்கள் மேலே இருந்து பார்த்தா இங்கால போனால் உங்களுக்கு இது வலஞ்சுழியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் வைஸே, இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்படியோ நீங்கள் இங்கால திரும்ப எங்கன்னு சொல்லி வந்து ஐ ஹோப் எனக்கு ஓகே வெயிட் மினிட், எனக்கு கொஞ்சம் இடஞ்சொல்லி உடஞ்சொல்லி குழப்பமோடு வந்துட்டு இந்த இடத்துல. ஸோ
இது ஒமேகாவோட சுற்றுது, பூமி சார்பாக வலஞ்சுழியாக ஒமேகா வேகத்தில் சுற்றுது. ஓகே, வெயிட் a minute. எனக்கு இந்த சின்ன குழப்பம் உண்டு. எனக்கு வந்துட்டு இடஞ்சுழி வலஞ்சுழி. ஓகே, கிளாக் வைஸ் வந்து வலஞ்சுழியே, அப்போ இது இடஞ்சுழி. ஓகே, இது ஃபைன். இப்படி சுற்றுதுன்னு வைப்பமே. ஸோ அப்போ இது ஒமேகாவோட சுற்றிட்டு இருக்குது. ஓகே, தனது பம்பரம் ஒன்றை தனது அச்சு நிலைக்குத்தாயர்கள் பூமி சார்பாக வலஞ்சுழி ஒமேகா வைத்து சுழண்டு கொண்டுள்ளது. ஓகே, ஒமேகா சுழற்சி ஓகே, வட்டமேசையின் மையத்தில் பம்பரம் ஒன்று தனது அச்சு நிலைக்குத்தாயர்கள் பூமி சார்பாக வலஞ்சுழியாக. அப்போ பம்பரம் உண்டு. இப்போ இது நான் மேசைன்னு சொல்லி எடுத்தால் இந்த மேசை இடஞ்சுழி ஒமேகாவோட சுற்றச்சலம், இதில் பம்பரம் ஒன்று இருக்குது, அது வலஞ்சுழியாக ஒமேகாவோட சுற்றுது. இப்போ கேள்வி என்னன்னா, மேசையில் ஒருத்தர் இருக்கார், இவருக்கு இது எப்படி விளங்கும் சொல்லி தான் கேள்வி. மேசை சார்பாக, மேசை சார்பாண்ட மேசை நாங்கள் என்ன செய்யணும், இங்கால ஒமேகாவை கொடுத்து நிப்பாட்டணும். அப்போ மேசை சார்பாக வரும். அப்போ அது தாருக்கு கொடுக்கணும், இவருக்கும் கொடுக்கணும், பம்பரத்துக்கும் கொடுக்கணும். அப்போ பம்பரம் மேசை சார்பாக 2 ஒமேகாவோட வலஞ்சுழியாக சுற்றுவது போல் தோன்றும். வலஞ்சுழியாக 2 ஒமேகா போல் சுற்றுவது போல் தோன்றும். நாங்கள் பொதுவாக சார்பையும் நேர்கோட்டியத்தில் பார்க்கறது அப்படியே ரொட்டேஷன் மோஷனும் மாற்றி வச்சுருக்கு, அவ்வளோ இந்த வித்தியாசம். ஸோ நல்ல கேள்வி ஒன்று சிம்பிள், 2 ஒமேகாவோட வலஞ்சுழியாக சுற்றுதா தோண்ட போகுது. ஸோ அப்புறம் 39 கேள்வி நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ கடைசியில் உள்ள கேள்வியெல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கஷ்டம் ஒன்று இல்லை, பட் கொஞ்சம் திங்க் பண்ண வேணும், அவ்வளோதான். இப்போ 40 MCQ நாங்கள் பார்ப்போம். உலோகம் ஒன்றில் இழுவை தகைப்பு பீனோட்டாகவும் அவ்வுலோகத்தின் அடுத்து ரோவாகவும் இருப்பின் அவ்வுலோகத்தில் ஆக்கப்பட்ட சீரான குறுக்கோட்டு ஏயுடைய கம்பியானது கூரையின் தொங்கவிடப்படும் போது கம்பி அறாமல் இருக்க கம்பியின் உயர் நீளமானது. ஓகே, இந்த நல்ல அம்சம், கம்பி அறாமல் இருக்க கம்பியோட உயர் நீளம். அப்போ கம்பியில் தொங்க விடப்பட்ட திணிவை பற்றி பேசலை. அப்போ இந்த இடத்துல கம்பிட நிறைய இங்கின வார இழுவை என்ன செய்யணும், சமப்படுத்தணும். கம்பிட முழு நிறையும் இழுவை சமப்படுத்தணும், அதுதான் இங்கே உள்ள விஷயம். அப்போ உங்களுக்கு தெரியும் யங்கின் மட்டு சொல்லி சொல்லுவது, யங்கின் மட்டு வைன்னு சொல்லுவது F/A L/E சொல்லி வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல அமுக்கத்தை தந்துட்டாங்க, P0ன்னு சொல்லி அமுக்கத்தவன் கிளியராக தந்துட்டான். அடர்த்தி ரோவாகவும் இருக்குது, கம்பி அறாமல் இருக்கக்கூடிய உயர் நீளம். ஓகே, இப்போ கம்பிட உயர் நீளம் தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் தகைப்பு P0ன்னு சொன்னால் F/A தெரியும். அப்போ இழுவை தகைப்பு F0 உலோகத்தின், அப்போ இழுவை உடை தகைப்பு P0ன்னு சொன்னால் அந்த P0 தான் எஃபிங்கிலே இதை தாண்டேலாம், இதை தாண்ட உடஞ்சிடும், கம்பி உடஞ்சுழுது. இப்போ அதுதான் அறாமல் இருக்கணும்னு சொன்னால் கம்பி அறப்படான்னு சொன்னால் உடஞ்சுலப்படா. அப்போ இது P0ன்னா Fன்னு சொல்லுது கம்பியோட வெயிட். அப்போ A/Lன்னு சொல்லுது தான் இங்கே கம்பியோட கனவளவு. அதை அடர்த்தியால் பெருக்கினா திணிவு வந்துடும், அது ஜியால் பெருக்கினா நிறம் வந்துடும். அப்போ கீழே ஏன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ கேட்டது வந்து இந்த எல் என்னன்னு சொல்லி. அப்போ எல் வந்து உங்களுக்கு வரும் P0 ரோஜி. சிம்பிளான ஒரு கேள்வி, மிச்சம் யோசித்த தேவையில்லை இதுக்குள்ள. P0 ரோஜி. அந்த உடை தகைப்புக்கு சமனான தகைப்பால் உண்டானா அது உடஞ்சிடும். ஆனால் அது எங்கே உடஞ்சி வர சான்ஸ் கூடுன்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல அங்கேனான இழுவ கூடுதல் டொப்பில் இருக்க போகுது. ஆகையால் அப்போ அந்த நிறைய வந்து எஃப்க்கு நீங்கள் பிரதிட்டு அந்த இழுவைக்கு பிரதிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. அப்போ உங்களுக்கு தெரியும் A/L சில கனவளவு. அப்போ அந்த கனவளவை நான் ரோவால் பெருக்கினா நிற வரப்போகுது, அது ஜி தான் எம்ஜியாக இருக்கும், அந்த இழுவைக்கு சமனாக வர மாதிரி. ஸோ நான் இன்னும் 10 MCQ தான் இருக்குது. ஸோ 40 கேள்வி நல்ல சிம்பிளாக தெரிஞ்சு எங்களுக்கு இது வர வரைக்கும். ஓகே, அடுத்த ரெக்கார்டிங்கில் மிச்சம் உள்ள 10 பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ்.